தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவினுடைய இரக்கம் அன்பு அதிகமாக வழிந்தோடக்கூடிய இந்த நாளில் தாமே இறை இரக்கத்தை பெறுவதற்காக நம்மையே தகுதிப்படுத்துவோம். இறைவனுக்கு எதிராக, இறைவனுடைய திரு இருதய அன்பிற்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு உகந்த நல்ல மனதை நாமும் பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கக்கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 2 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று
ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்தபின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெள்ளுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரை எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்தபின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இரக்கைகளின் நிழலேயே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும்.
அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவர்னகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியா இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாணவர் விடுதி ஒன்றில் விடுதி காப்பாளராக ஒருவர் இருந்தார். எப்பொழுதும் மாணவர்களை அதட்டி ஒடுக்கி அவர்களை அமைதிப்படுத்துவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். தான் இந்த அளவிற்கு மாணவர்கள் மீது கோபமாக அதிகாரம் செலுத்துபவராக இல்லாவிட்டால் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், மனம் போன போக்கிலே ஒழுங்கற்ற விதத்திலே அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள் என்பதற்காக அவர் மிகவும் கராராக ஒரு அதிகார தோரணையில் எப்பொழுதும் மாணவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு மொழி நடையை அவர் பேசுபவராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய அந்த பணி காலத்திலே திடீரென்று உடல் சுகவீனமாக மாறி தன்னுடைய படுக்கையிலே ஓய்வெடுக்கக்கூடிய அளவிற்கு சென்று விட்டார். 7 நாட்கள் படுக்கையை விட்டு அவரால் எழும்பவில்லை. அந்த அளவிற்கு கடுமையான உடல் சுகவீனம். அவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம். நான் மாணவர்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாதே, மாணவர்கள் ஒழுங்கற்ற நிலைக்கு சென்று விடுவார்களே என்று அவர் தன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். தான் அருகிலிருந்து அவர்களை அதட்டி ஒடுக்கினால்தான் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்வார்கள், அமைதியாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவரால் அவருடைய படுக்கையிலிருந்து எழுந்து மாணவர் விடுதிக்கு அருகில் செல்ல முடியவில்லை, தன்னுடைய குரலையும் உயர்த்த முடியவில்லை. தன்னுடைய படுக்கையில் இருந்தவாறே மாணவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கே அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த விடுதி காப்பாளருடைய எண்ணத்திற்கு மாறாக அங்கு ஒன்று நடந்தது. இவர் நினைத்தார் மாணவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவது கடினம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் உடல் சுகவீனமாக படுக்கையில் இருந்த அந்த 7 நாட்களும் மாணவர்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களிலும் ஈடுபடவில்லை. மிகவும் அமைதியாக அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு, இந்த விடுதி காப்பாளருக்கு ஆச்சரியமாகி போய்விட்டது. நான் அருகில் இருந்தால் கூட இந்த மாணவர்கள் இந்த அளவிற்கு அமைதியாக இருக்க மாட்டார்கள், சரியாக அவர்களுடைய செயல்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் நான் படுக்கையில் இருந்த இந்த 7 நாட்களிலும் அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். எந்தவித அசம்பாவிதங்களிலும் தேவையற்ற பேச்சுக்களிலும் தேவையற்ற சண்டைகளிலும் ஈடுபடாமல் அவர்களுடைய செயல்பாடுகளை மிகவும் அமைதியாக செய்து வந்தார்கள் என்று அந்த மாணவர்களை குறித்து மிகவும் பெருமிதம் பட்டு கொண்டார்.
அதற்கு பிற்பாடு அவர் நல்ல உடல் சுகம் பெற்ற பிற்பாடு அந்த மாணவர்களை எந்தவித அதிகாரமும் அதட்டலும் ஒடுக்கலும் இல்லாமல் நல்ல அன்போடு வழி நடத்தினார் என்று அந்த செய்தியை நான் வாசித்தேன். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மன நிலையில்தான் இருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு யாராவது ஏதாவது தீங்கு செய்து விட்டார்கள், கெடுதல் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு பதிலுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்போம். இங்கு இந்த மாணவர்கள் நினைத்திருக்கலாம், நம்முடைய விடுதி காப்பாளர் மிகவும் கொடூரமாக இருக்கிறார், நம் மீது அதிக அதிகாரத்தை ஆட்சியை செலுத்துகின்றார். எனவே அவருடைய இந்த உடல் சுகவீன நாட்களில் நாம் அதிகமாக குரலை எழுப்புவோம், அவருக்கு கீழ்ப்படியாமல் இங்கு இந்த ஒழுங்கினை சீர்குலைப்போம் என்று அவர்கள் நினைத்து அந்த மனிதருக்கு தங்களுக்கு எதிராக அல்லது தங்களை ஒடுக்கிய அந்த காப்பாளருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த உடல் சுகவீன நாட்களில் இந்த மாணவர்கள் மிகவும் அமைதியாக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். அவர் தங்களுக்கு தீங்கே செய்திருந்தாலும் தங்களுக்கு எதிராகவே செயல்பட்டாலும் இங்கே இவர்கள் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, தாங்கள் குரலை எழுப்புவதினால், கூச்சல் இடுவதினால், சண்டை இடுவதினால் அவருடைய வேலைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்தவர்களாக நல்ல அனுபவத்தோடு முதிர்ச்சியோடு அந்த மாணவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாம் வாசிக்க பார்க்கிறோம். அங்கே சவுல் தாவீதை கொல்ல தேடுகிறார். தாவீதினுடைய புகழ் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே உயர உயர சவுலுக்கு பொறாமை கூடுகிறது. எனவே எப்படியாவது தாவீதை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்கின்ற நிலையிலே அவரை தேடி அலைகின்றார். சாதாரணமாக தான் மட்டும் அலையவில்லை, இஸ்ரேல் மக்களிடமிருந்து அந்த 3000 மக்களை திரட்டி கொண்டு, வீரர்களை திரட்டி கொண்டு அவர் தாவீதை துரத்தி கொல்ல தேடியதாக பார்க்கிறோம். இந்த நிலையில் தாவீது ஒரு குகையில் இருக்க, அதே குகைக்கு சவுலும் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொன்றிருக்கலாம். அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தனக்கு தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தனக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு எந்தவித தீங்கும் இழைக்காமல் தாவீது அவரை விட்டுவிட்டார். அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்று உணர்ந்தவராக எந்தவித தீங்கும் தனக்கு தீங்கு நினைத்த சவுலுக்கு செய்யாமல் தாவீது அவரை விட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய சீடர்களை அவரோடு வரவழைத்ததை பார்க்கிறோம். அவரோடு இருக்க, நற்செய்தி அறிவிக்க, அனுப்பப்பட, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்க ஆண்டவருடைய சீடர்கள் அவர் அருகே வருகின்றார்கள். ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை கண்ட சீடர்கள், ஆண்டவருடைய அன்பு உள்ளத்தை கண்ட சீடர்கள் பல்வேறு பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சீடர்களுடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது கடுமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள், முரடர்களாக இருந்திருக்கிறார்கள், கடுமையான அதட்டல் மொழிகளை, அதிகார மொழிகளை செலுத்தி வரி வசூலிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், தீவிரவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூர மனம் கொண்ட, பலவித மனம் கொண்ட அந்த சீடர்கள் இயேசுவின் பால், இயேசுவின் அன்புள்ளத்தினால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்திய நற்செய்தியிலே மலைப்பொழிவிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். 5வது அதிகாரம் 44வது இறை வசனத்திலே, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடத்திலே வேண்டுங்கள் என்று சொல்வார். அன்பு மக்களே, இந்த ஒரு மனநிலை, அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, நமக்கு எதிராக செயல்பட்டாலும் நம்மை அதட்டி ஒடுக்கி நம்மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக இருந்தாலும் நம்முடைய அன்பை அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அவர்களுடைய மனம் எப்படிப்பட்ட இறுகிய மனமாக இருந்தாலும் நாம் கொடுக்கக்கூடிய அன்பினால் அவர்களும் அன்புள்ளம் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு மனதை நாமும் பெற்றுக்கொள்ள இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இறுகிய மனம் படைத்தவர்களாக, மற்ற
மற்றவர்கள் மீது வெறுப்பு கொண்டு மற்றவர்களை அதட்டி ஒடுக்கி அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக இருக்கின்றோமா, அல்லது மற்றவர்கள் நமக்கு எதிராக தீங்கே செய்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மனம் படைத்தவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை, அன்பு மனதை, கிறிஸ்துவின் சாட்சியாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழக்கூடிய நன் மனதை நாம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லிற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பல் நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலில் கலந்து கொண்டவர்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது மேல் வைக்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென்.